இந்த திரைப்படத்துல இந்திரன் கதாபாத்திரமும் அவருடைய மகளா நடிச்சிருந்த அனகாவும் இந்த திரைப்படத்துக்கான சரியான தேர்வு. குறிப்பா இந்திரன் கதாபாத்திரத்துல நடிச்சவரு ஆடியன்ஸோட எமோஷனலா கனெக்ட் ஆகியிருந்தாரு. இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. என்னதான் த்ரிஷாவுடைய கதாபாத்திரம் இந்த திரைப்படத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலனாலும் இந்த திரைப்படத்தோட கதையில எந்த டிஸ்டர்பும் பண்ணல. டம்மி பாவா. மேலும் இந்த திரைப்படத்துல பேபி கண்ணன் என்கிற முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச ஆர்ஜே பாலாஜி அதை சிறப்பாகவே செஞ்சிருந்தாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அவருடைய நகைச்சுவையான நடிப்பும் அப்பப்ப அவர் செஞ்ச சீரியஸ் டோனும் படத்துக்கு அவருடைய பங்களிப்பை மேலும் வலு செஞ்சதாவே இருந்துச்சு. இந்த திரைப்படத்தோட மிக முக்கியமான தூணா மாறி இருக்கிறது சாய் அபயங்கரோட இசைதான். இது என்னடா புது பொருளியா இருக்கு. சிலரை பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும்னு திரைப்படத்துல வர வசனம் மாதிரி இவரோட இசைய ஒரு தடவை கேட்டா பிடிக்காது, கேட்காமலும் இருக்க முடியாது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கருப்பு திரைப்படத்தோட எல்லா பாடல்களும் மெகா ஹிட் தான். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஒவ்வொரு காட்சிகளுக்கும் இவர் அமைத்த இசை திரையரங்கிலேயே கருப்புசாமியை உணர வச்சது மட்டும் இல்லாம அதன் வெளிப்பாடாக தான் சமூக ஊடகங்கள்ல கருப்புசாமி வந்து ரசிகர்கள் மேல ஆடுற காட்சிகளையும் நாம பார்த்திருப்போம். நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இதை பரவசம் இல்லைங்கிறாங்க.